journal entries பார்க்கலாம். At first நம்ம பார்க்க போகிறது capital. Okay, Kannan started business with cash rupees 4 lakhs. Okay, so Kannan business start பண்றாங்க. இவங்க தான் ஓனர் இல்லையா? So businessக்குள்ள அமௌண்ட் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க? 4 lakhs இன்வெஸ்ட் பண்றாங்க. So Kannan என்ன அக்கவுண்ட்னு பார்க்குறோம். பர்சனலா, ரியலா, நாமினலா? அவங்க பர்சனல் அக்கவுண்ட். ஸோ கண்ணன் பிஸ்னஸுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ ரிசீவரா கிவரான்னு பார்க்கணும். ஸோ கண்ணன் கொடுக்குறனால ஹீ இஸ் அ கிவர். ஸோ கிவர் எங்க போடணும்? கிரெடிட் சைட் போடணும். கிரெடிட் த கிவர் டு கண்ணன்ஸ் கேபிட்டல். ஏன்னா ஓனர் ஸ்பெசிஃபிக்கா காட்டுறதுனால நம்ம கண்ணன்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பிசினஸுக்குள்ள என்ன வருது? நம்மளுக்கு கேஷ் உள்ள வருது. கேஷ் என்ன அக்கௌண்ட்? ரியல் அக்கௌண்ட் இல்லையா? ஸோ ரியல் அக்கௌண்ட் படி உள்ள வரதை நம்ம எந்த சைடு போடணும்? டெபிட் சைட் போடணும். டெபிட் வாட் கம்ஸ் இன் பை கேஷ். Second journal entry, Kannan started business with cash rupees 4 lakhs, furniture rupees 50,000, land and building 70,000, sundry debtor 7,000, sundry creditor 5,000, bank 70,000 and bills payable 5,000. Okay, so Kannan in the time business start பண்ணும்போது அசெட்ஸ் அண்ட் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டி எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க? பிஸ்னஸுக்குள்ளே கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். அட் ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்குள்ளே என்ன உள்ள வருது? கேஷ் உள்ள வருது. ஸோ கேஷ் என்ன அக்கௌண்ட்? ரியல் அக்கௌண்ட். அக்கார்டிங் டு ரியல் அக்கௌண்ட் ரூல் உள்ள வரதை நம்ம எந்த சைடு போடணும்? டெபிட் சைடு போடணும். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் பை கேஷ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs. செகண்ட் ஃபர்னிச்சர் உள்ள வருது. ஃபர்னிச்சர் ஆல்சோ ரியல் அக்கௌண்ட், ஏன்னா அது ஒரு அசெட்ஸ் இல்லைங்களா? ஸோ பிஸ்னஸுக்கு உள்ள வரனால அக்கார்டிங் டு ரியல் அக்கௌண்ட் ரூல் கம்ஸ் என்ன எந்த சைடு போடுவீங்க? டெபிட் சைடு போடுவீங்க. ஸோ பை ஃபர்னிச்சர் 50,000. தேர்ட் ஒன் லேண்ட் அண்ட் பில்டிங் ஆல்சோ ரியல் அக்கௌண்ட். ஸோ உள்ள வரனால கம்ஸ் என்ன எந்த சைடு போடணும்? டெபிட் சைடு போடணும். ஓகே, டெபிட் வாட் கம்ஸ் இன். அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டார். ஸோ சன்ட்ரி டெப்டார் இட்ஸ் அ கரண்ட் அசெட். ஸோ நம்ம இதை ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய அமௌண்ட், வர வேண்டிய அமௌண்ட், ஸோ கரண்ட் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதையும் நம்ம எங்கே போடுறோம்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைட் போடுறோம். ஸோ பை sundry debtor 7,000 is a current assets. We can convert easily into cash. Okay, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார். கிரெடிட்டார் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டி, நம்ம சப்ளையருக்கு கொடுக்க வேண்டிய பெண்டிங் அமௌண்ட். ஸோ இது வந்து கரண்ட் லயபிலிட்டி. நம்மளை விட்டு அமௌண்ட் என்ன பண்ணணும்? கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அமௌண்ட் என்ன பண்ணணும்? வெளியில போக வேண்டிய அமௌண்ட். ஸோ டு கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ டு சன்ட்ரி கிரெடிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க். பேங்க்ன்றது ஒரு கரண்ட் அசெட்ஸ். நம்மளுக்கு அமௌண்ட் என்ன பண்ணுது? உள்ள வருது பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள. ஸோ அக்கார்டிங் டு கோல்டன் ரூல் ரியல் அக்கௌண்ட் ரூல் கம்ஸ் என்ன எங்க போடுவீங்க? டெபிட் சைடு. ஸோ பை பேங்க் 70,000. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் அப்படின்றது போன இயர்னுடைய பெண்டிங் அமௌண்ட் இந்த இயர் நம்ம பிஸ்னஸுக்குள்ள கொண்டு வரோம். இட்ஸ் அ கரண்ட் லயபிலிட்டி, நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இல்லையா? ஸோ நம்மள்ட்ட இருந்து போக வேண்டிய அமௌண்ட். இதை நம்ம ரியல் அக்கௌண்ட்டை கன்சிடர் பண்ணி கோஸ் அவுட்டை எங்க போடணும்? கிரெடிட் சைடு போடணும். இட்ஸ் அ liability. ஓகே, பில்ஸ் பேயபிள். ஸோ நம்ம கண்ணன்ஸ் கேபிட்டல் இந்த இடத்துல கொடுக்கல, நீங்க தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை எப்படி கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெபிட் சைடு நம்மளுக்கு பிஸ்னஸுக்குள்ள உள்ள வந்த அமௌண்ட் எல்லாத்தையும் நான் டோட்டல் பண்ணியிருக்கேன். 5,97,000 இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய லயபிலிட்டி ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன லயபிலிட்டி? சன்ட்ரி கிரெடிட்டர் அண்ட் பில்ஸ் பேயபிள். இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 10,000 வருது. ஸோ டோட்டல் கரண்ட் அசெட்ஸையும் லயபிலிட்டியும் நம்ம அசெட்ஸ்ல இருந்து லயபிலிட்டி 10,000 டிடெக்ட் பண்ணும்போது பேலன்ஸ் கண்ணன்ஸ் கேபிட்டல் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, 5,87,000. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். சம்டைம் சம் வந்து டிரான்சாக்ஷன் கொடுக்கும்போது கண்ணன்ஸ் கேபிட்டல் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க அந்த அமௌண்ட்டோட. ஸோ அந்த டைம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நம்ம கிரெடிட் சைடு போட்டுடலாம், ஏன்னா அதுவும் ஒரு லயபிலிட்டி இல்லைங்களா? ஸோ சப்போஸ் கண்ணன்ஸ் கேபிட்டல் அமௌண்ட் கொடுக்கல, நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ்ல இருந்து லயபிலிட்டியை டிடெக்ட் பண்ணும்போது பேலன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அமௌண்ட். நெக்ஸ்ட் கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணாமல் நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே,
So purchase goods from Ronnie rupees 50,000. Okay, so Ronnie இருந்து goods என்ன பண்றோம், purchase பண்றோம் இல்லையா. so Ronnie வந்து நம்மளுக்கு supplier. இவங்க என்ன அக்கௌண்ட்னு பார்க்குறோம், பர்சனல் அக்கௌண்ட். சப்ளையர், கஸ்டமர், பேங்க் எல்லாமே எந்த அக்கௌண்ட்ல வரும், பர்சனல் அக்கௌண்ட்ல வரும். ஸோ ராணி வந்து பர்சனல் அக்கௌண்ட். ரிசீவரா கிவரான்னு பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் கிவர், ஏன்னா அவங்க நம்மளுக்கு ஸ்டாக்கு கொடுக்குறாங்க. ஸோ கிவர். கிவர் வந்து எங்க வருவாங்க, கிரெடிட் சைடு வருவாங்க டு ராணி. பர்ச்சேஸை நம்ம குட்ஸை கன்சிடர் பண்றோம். ஸோ ரியல் அக்கௌண்ட். கூட்ஸ் நம்மளுக்கு உள்ள வருது இல்லையா. ஸோ ரியல் அக்கௌண்ட் படி கம்ஸ் என்ன, நம்ம எந்த சைடு போடுவோம், டெபிட். ஸோ பை பர்ச்சேஸ் குட்ஸ், டெபிட் வாட் கம்ஸ் இன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த குட்ஸ்ல இருந்து டேமேஜ் ஆன குட்ஸை நம்ம அந்த பார்ட்டிக்கு ரிட்டர்ன் அனுப்புறது தான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா. ரிட்டர்ன் குட்ஸ் டு ராணி rupees 500. ஸோ 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ 500 worth உள்ள குட்ஸை ராணிக்கு ரிட்டர்ன் அனுப்புறோம். ஸோ இந்த இடத்துல ராணி பர்சனல் அக்கௌண்ட். ரிசீவரா கிவரான்னு பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் அவங்க ரிசீவர். ஓகே, இந்த இடத்துல அவங்க ரிசீவர். நம்ம குட்ஸை ராணிக்கு ரிட்டர்ன் அனுப்புறனால சப்ளையர் ரிசீவரா இருக்காங்க. ஸோ ரிசீவரை எங்க போடுவீங்க, டெபிட் சைட்ல போடுவீங்க. ஸோ பை ராணி. இந்த கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ரிட்டர்ன் அனுப்புறனால அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆக மொத்தம் கூட்ஸ் என்ன பண்ணுது, நம்மளை விட்டு வெளியில போகுது இல்லையா. கூட்ஸ்னாலே ரியல் அக்கௌண்ட். ஸோ கோஸ் அவுட்டை நம்ம எந்த சைடு போடுவோம், கிரெடிட் சைடு போடுவோம். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். paid amount on purchase with discount. okay, so நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் டேமேஜ் ஆன குட்ஸை ரிட்டர்ன் அனுப்பிட்டோம். இப்போ என்ன பண்றோம், பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம அவங்களுக்கு பே பண்ண போறோம் வித் டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சா அது இன்கம். ஓகே, அமௌண்ட் paid to ராணி rupees 49,500 rupees and discount allowed by her 500. okay, so இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ராணிக்கு அமௌண்ட் பே பண்றோம். ராணி ரியல் அக்கௌண்ட். ரிசீவரா கிவரான்னு பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் அவங்க அமௌண்ட்டை ரிசீவ் பண்றாங்க. ஸோ ரிசீவரை எங்க போடணும், டெபிட் சைட். ஸோ பை ராணி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இல்லையா. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிச்சுன்னா அது இன்கம். சேல்ஸ் பண்ணும்போது நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா அது எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது, ரிசீவ் பண்றோம். இன்கம். இந்த இன்கம் நம்ம எந்த அக்கௌண்ட் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட். ஸோ இன்கம் எந்த அக்கௌண்ட்ல வரும், நாமினல் அக்கௌண்ட். ஸோ இன்கம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த சைடு போடணும்னா கிரெடிட் சைடு. ஓகே, கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். தென் பாத்தீங்கன்னா கேஷ் நம்மளை விட்டு வெளியில போகுது, கேஷ் கொடுக்குறோம் இல்லையா, கேஷ் ரியல் அக்கௌண்ட். கோஸ் அவுட் இல்லைங்களா. ஸோ எந்த சைடு போடணும், கிரெடிட் சைடு போடணும் டு கேஷ். ஓகே, ஸோ 49,500. தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் எவ்வளோ ரிசீவ் பண்றோம், 500. தென் கேஷ் வந்து பேலன்ஸ் 49,000 பே பண்றோம். Asset purchased. Purchased furniture for cash rupees 500. ஸோ இப்போ நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஃபர்னிச்சர் வந்து ஒரு அசட். எந்த அக்கௌண்ட்டில் வரும், ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபர்னிச்சர் உள்ளே வருது இல்லையா. ஸோ அக்கார்டிங் டு ரியல் அக்கௌண்ட் ரூல் கம்ஸ் என்ன எந்த சைடு போடுவீங்க, டெபிட் சைடு. ஸோ பை ஃபர்னிச்சர். கேஷ் நம்மளை விட்டு என்ன பண்ணுது, வெளியில் போகுது இல்லையா, கேஷும் ரியல் அக்கௌண்ட். ஸோ வெளியில் போகிறனால அதை கிரெடிட் சைடு போடுறோம். கிரெடிட் வாட் கோஸ் அவுட் டு கேஷ். Purchased typewriter by check rupees 700. okay, so நம்ம typewriter purchase பண்றோம், செக் கொடுத்து. ஓகே, செக்னாலே அஃப்கோர்ஸ் அது பேங்க். ஸோ typewriter என்ன அக்கௌண்ட்னு பார்க்குறோம், ரியல் அக்கௌண்ட். ஏன்னா அது ஒரு அசட்ஸ் இல்லையா, ரியல் அக்கௌண்ட்ல வரும். டைப்ரைட்டர் பர்ச்சேஸ் பண்ணும்போது உள்ள வருது. ஸோ கம்ஸ் என்ன எந்த சைடு போடணும்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைட் போடணும். ஸோ பை டைப்ரைட்டர். செக் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் 700 போகும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்னு பார்க்குறோம், பர்சனல் அக்கௌண்ட். அக்கார்டிங் டு பர்சனல் அக்கௌண்ட் ரூல் கிவரை நம்ம எந்த சைடு போடணும், கிரெடிட்ஸில் போடணும். ஓகே, ஸோ பேங்க் வந்து கிவராக இருக்காங்க. ஸோ கிரெடிட் த கிவர் டு பேங்க். Next, credit sales.
ஸோ கிரெடிட் சேல்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷுக்கு சேல்ஸ் பண்ணாமல் கிரெடிட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ லேட்டராக நம்ம அமௌண்ட்டு கஸ்டமர்கிட்டருந்து ரிசீவ் பண்ணுவோம். சேல்ஸ் கூட்ஸ் டு கணபதி ₹5,000. ஸோ கூட்ஸை யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோம்? கணபதி. கணபதி கஸ்டமர். ஓகே, ஸோ கணபதி வந்து என்ன அக்கௌண்ட்டுன்னு பார்க்குறோம்? பர்சனல் அக்கௌண்ட். அவங்க ரிசீவரா கிவரான்னு பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் அவங்க ரிசீவர். ஸோ ரிசீவரை எந்த சைடு போடணும்? டெபிட் சைட் போடணும். டெபிட் த ரிசீவர் பை கணபதி. கூட்ஸ் சேல்ஸ் பண்றோம் இல்லைங்களா? கூட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட் படி கூட்ஸ் வெளியில போகுது. கோஸ் அவுட்டை எந்த சைடு போடுவீங்க? கிரெடிட் சைடு போடுவீங்க. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் டு சேல்ஸ். அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே, ஸோ கணபதி ரிட்டர்ன் குட்ஸ் டு ஆஸ் ₹300. நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அங்கே டேமேஜ் ஆன கூட்ஸை அந்த பார்ட்டி நம்மளுக்கு ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. ஸோ சேல்ஸ் பண்ணி ரிட்டர்ன் வர்ற கூட்ஸை நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ கணபதி நம்மளுக்கு ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. கணபதி வந்து பர்சனல் அக்கௌண்ட். ரிசீவரா கிவரான்னு பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து நம்மளுக்கு அனுப்புறனால கிவர். கிவரை எந்த சைடு போடணும்? கிரெடிட் சைடு போடணும் டு கணபதி. சேல்ஸ் பண்ணி கூட்ஸ் ரிட்டர்ன் ஆகி நம்மளுக்கு உள்ள வருது இல்லையா? ஸோ கூட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் உள்ள வருது. ரியல் அக்கௌண்ட் கம்ஸ் என்ன நம்ம எந்த சைடு போடணும்? டெபிட் சைடு போடணும். ஸோ டெபிட் சேல்ஸ் ரிட்டர்ன் பை சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும் இந்த இடத்துல. கூட்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் வருது, சேல்ஸ் பண்ணி ரிட்டர்ன் வரனால அது சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி போடுறோம். received amount on credit sales with discount. ஓகே, ஸோ நம்ம கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தோம், இப்போ அமௌண்ட்டை என்ன பண்ணுறோம்? ரிசீவ் பண்ணுறோம் வித் டிஸ்கவுண்ட்டோட. ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இல்லையா? இந்த டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். Check received from Ganapati ₹4,700 and discount allowed to him ₹200. Okay, so செக் என்ன பண்றோம்? கணபதிட்ட இருந்து ரிசீவ் பண்றோம். கணபதி பர்சனல் அக்கௌண்ட். ரிசீவரா கிவரான்னு பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் கிவர். ஓகே, ஏன்னா அமௌண்ட் அவங்கள்ட்ட இருந்து ரிசீவ் பண்றோம், அவங்க கிவர். கிவரை எந்த சைடு போடணும்? கிரெடிட் சைடு போடணும் டு கணபதி. ஓகே, இந்த டிஸ்கவுண்ட் அலவுடு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ நாமினல் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா எந்த சைடு போடணும்? டெபிட் சைடு. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் பை டிஸ்கவுண்ட் கிவன். தென் பார்த்தீங்கன்னா செக்கா நம்ம ரிசீவ் பண்றோம், அந்த செக் அமௌண்ட் நம்ம பேங்க்ல கிரெடிட் ஆகும். ஸோ நம்ம பேங்க் வந்து இந்த இடத்துல ரிசீவரா இருக்காங்க. பேங்க் வந்து ரியல் அக்கௌண்ட். ஸோ ரிசீவரா கிவரான்னு பார்க்குறோம், இந்த இடத்துல ரிசீவரா இருக்காங்க. ஸோ டெபிட் த ரிசீவர் பை பேங்க் 4,500 டு பை டிஸ்கவுண்ட் கிவன் 200 டு கணபதி. ஸோ ரெண்டு சைடும் டேலி ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பேங்க் டிரான்சாக்ஷன், withdraw and deposit. Deposit into the bank. Okay, so amount deposit into State Bank of India ₹50,000. so amount பேங்க்குள்ள நம்ம என்ன பண்றோம்? டெபாசிட் பண்றோம் இல்லைங்களா? எந்த பேங்க்? ஸ்டேட் பேங்க். ஸோ பேங்க் வந்து என்ன அக்கௌண்ட்னு பார்க்குறோம்? அஃப்கோர்ஸ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ரிசீவரா கிவரான்னு பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் அமௌண்ட் டெபாசிட் பண்ணும்போது பேங்க் ரிசீவ் பண்ணுது, ரிசீவர். ஸோ ரிசீவரை எந்த சைடு போடணும்? டெபிட் சைடு போடணும். ஸோ பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 50,000. கேஷ் இருக்கு இல்லையா? கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். எவ்வளோ போகுது? 50,000. ஸோ ரியல் அக்கௌண்ட் கோஸ் அவுட். எந்த சைடு போடணும்? கிரெடிட் சைடு போடணும் டு கேஷ் 50,000. வித்ட்ரா ஃப்ரம் பேங்க். ஓகே, அமௌண்ட் பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்றோம். ஸோ வித்ட்ரா ஃப்ரம் ஸ்டேட் பேங்க் ₹10,000. ஓகே, ஸோ ஸ்டேட் பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட். ரிசீவரா கிவரான்னு பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் கிவர், ஏன்னா அமௌண்ட்டை பேங்க்ல இருந்து எடுக்கும்போது பேங்க் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ கிவரை எந்த சைடு போடணும்? கிரெடிட் சைடு போடணும். ஸோ டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 10,000. நம்மளுக்கு உள்ள எவ்வளோ அமௌண்ட் வருது? ₹10,000 வருது. ஸோ கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். கம்ஸ் என்ன எந்த சைடு போடுவீங்க? டெபிட் சைடு. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் பை கேஷ் 10,000. Open bank account. Okay, so open bank account in South Indian Bank ₹5,000. so open bank account அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூவா ஒரு அக்கௌண்ட் பேங்க்ல ஓபன் பண்ணும்போது பேங்க்குள்ள அமௌண்ட் போட்டு தான் நம்ம ஓபன் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல பேங்க் சவுத் இந்தியன் பேங்க்ல நம்ம ஓபன் பண்றோம். ஸோ பேங்க்ல சவுத் இந்தியன் பேங்க் என்ன அக்கௌண்ட்னு பார்க்குறோம்? பர்சனல் அக்கௌண்ட். ரிசீவரா கிவரான்னு பார்க்குறோம். ரிசீவர், ஏன்னா பேங்க்குள்ள அமௌண்ட் போட்டு தான் நம்ம
அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த பேங்க் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுது. ரிசீவரை எந்த சைடு போடுவீங்க? டெபிட் சைட் போடுவீங்க. ஸோ பை டெபிட் த ரிசீவர் பை சவுத் இந்தியன் பேங்க். கேஷ் எவ்வளோ நம்மளை விட்டு வெளியில போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5000. ஸோ கேஷ் ரியல் அக்கௌண்ட் கோஸ் அவுட். நம்ம எந்த சைடு போடணும்? கிரெடிட் சைட் போடணும். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் டு கேஷ் 5000. transferring amount from bank to bank. ஓகே, ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு அமௌண்ட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அமௌண்ட் rupees 7000 transfer from South Indian Bank to State Bank. ஓகே, ஸோ சவுத் இந்தியன் பேங்க்ல இருந்து ஸ்டேட் பேங்க்குக்கு நம்ம அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்க்கும் பர்சனல் அக்கௌண்ட் தான். ஓகே, இந்த இடத்துல சவுத் இந்தியன் பேங்க்ல இருந்து ஸ்டேட் பேங்க்குக்கு நம்ம அனுப்புறனால ஸ்டேட் பேங்க் வந்து ரிசீவரா இருக்காங்க. ஓகே, சவுத் இந்தியன் பேங்க் கிவரா இருக்காங்க, ஸ்டேட் பேங்க் வந்து ரிசீவரா இருக்காங்க. ஸோ ரிசீவர் வந்து எந்த இடத்துல போடணும்? டெபிட் சைட் போடணும். டெபிட் த ரிசீவர் பை ஸ்டேட் பேங்க். கிவர் எந்த சைடு போடணும்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைட் போடணும். ஏன்னா சவுத் இந்தியன் பேங்க் தான் கிவ் பண்றாங்க, ஸ்டேட் பேங்க் ரிசீவ் பண்றாங்க. ஸோ கிரெடிட் to South Indian Bank. Credit the giver to South Indian Bank. Bank OD received. So bank OD means overdraft நம்ம receive பண்றோம். Bank OD received rupees 2000 rupees. Okay, so bank OD அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ bank OD நம்ம receive பண்ணுவோம்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 4000 rupees இருக்குன்னு வைங்களேன். 5000 worth உள்ள குட்ஸை அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த 1000 rupees நம்மளுக்கு இல்லையா அந்த பேங்க் அக்கௌண்ட்ல 1000 rupees உள்ள அந்த 1000 rupees-ஐ இந்த பேங்க் ஓடி என்ன பண்ணுனா நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிரும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னன்னா நம்ம பேங்க் அந்த 1000 rupees-ஐ என்ன பண்ணுது? ரிசீவ் பண்ணுது. டோட்டலா நம்ம 5000 rupees அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் எடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பேங்க் ஓடி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ அமௌண்ட் நம்ம பேங்க் ரிசீவ் பண்ணிருக்கு? 1000 rupees. ஸோ நம்ம பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட், நம்ம பேங்க் வந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்றனால டெபிட் சைட் போடணும். ஸோ டெபிட் த ரிசீவர் பை பேங்க். அந்த பேங்க் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குது இல்லைங்களா? கொடுக்கும்போது அந்த பேங்க் கிவர். ஸோ எந்த சைடு போடணும்? கிரெடிட்ல போடணும். பேங்க் ஓடி பெய்டு. ஓகே, ஸோ பேங்க் ஓடி பெய்டுன்றது பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்ம பே பண்ணுறோம். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த அமௌண்ட்டை இப்போ பேங்க்குக்கு நம்ம என்ன பண்ணணும்? பேங்க் ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட்டை பே பண்ண போகிறோம். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் செட்டில்டு rupees 2000. ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த 2000 அந்த பேங்க்குக்கு போகுது இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட் ரிசீவரா கிவரான்னு பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் கிவர். ஸோ கிவர் எந்த சைடு போடணும்? கிரெடிட் சைடு போடணும் டு பேங்க் பை பேங்க். ஏன்னா அந்த பேங்க் நம்மளுக்கு ரிசீவ் பண்ணுது இப்போ நம்ம அமௌண்ட்டை. ஸோ பை பேங்க் ஓடி. drawing transactions. ஓகே, drawing transaction அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண பிஸ்னஸுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண ஓனர் தன்னுடைய ஓன் பர்பஸ்க்காக கையில் உள்ள அமௌண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கேஷ் எடுத்தாலோ, அப்படி இல்லைன்னா கூட்ஸ்லேருந்து ஸ்டாக்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் எடுத்தாலோ, அப்படி இல்லைன்னா பேங்க்லேருந்து தன்னுடைய ஓன் யூஸுக்காக பர்சனல் யூஸுக்காக கேஷ் எடுத்தா அதை நம்ம drawing அப்படின்னு சொல்லுவோம். ஸோ drawing அப்படின்ற நேம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர் தன்னுடைய ஓன் பர்பஸ்க்காக கூட்ஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஃப்ரம் பேங்க் அந்த மாதிரி பர்சனல் யூஸுக்காக எடுத்தாங்கன்னா அதை நம்ம drawing அப்படின்னு சொல்றோம். drawing from bank. okay, so withdraw cash from bank for personal use rupees 1000. okay, so பிஸ்னஸ் ஓனர் பேங்க்ல இருந்து தன்னுடைய பர்சனல் யூஸுக்காக 1000 rupees எடுக்கிறாங்க. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா drawing சொல்லுவோம். drawing வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ், பிஸ்னஸுக்கு என்னது ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லையா? அப்போ எந்த அக்கௌண்ட்ல வரும்? நாமினல் அக்கௌண்ட்ல வரும். ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம எந்த சைடு போடுவோம்? டெபிட் சைட் போடுவோம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் பை drawing. நம்ம பேங்க்ல இருந்து அமௌண்ட் என்ன ஆகுது? வெளியில போகுது இல்லையா? பேங்க் வந்து என்ன அக்கௌண்ட்? பர்சனல் அக்கௌண்ட். ரிசீவரா கிவரான்னு பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் கிவர். ஸோ கிரெடிட் த கிவர் டு பேங்க். drawing from stock. okay, goods taken for personal use rupees 800. பிஸ்னஸ் ஓனர் தன்னுடைய பர்சனல் யூஸுக்காக கூட்ஸ்ல இருந்து 800 worth உள்ள கூட்ஸை யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இது என்னன்னு சொல்லுவோம்? drawing சொல்லுவோம். drawing என்ன அக்கௌண்ட்? நாமினல் அக்கௌண்ட். ஸோ இது இன்கம் எக்ஸ்பென்சஸ் பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் எக்ஸ்பென்சஸ், பிஸ்னஸுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லையா? ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் எந்த சைடு போடுவீங்க? டெபிட் சைடு பை drawing.
ஸ்டாக் என்ன பண்ணுது, பிசினஸ் விட்டு உள்ள வருதா வெளியில போகுதா அப்படின்னு பாக்குறோம். வெளியில போகுது இல்லையா? ஸ்டாக் வந்து என்ன அக்கௌண்ட்னு பாக்குறோம், ரியல் அக்கௌண்ட். ஸோ வெளியில போறனால வாட் கோஸ் அவுட், எந்த சைடு போடணும், கிரெடிட் சைடு போடணும், டு ஸ்டாக். Drawing from cash. Cash withdraw for personal use rupees 500. So business owner தன்னுடைய personal யூஸுக்காக எவ்வளவு கேஷ் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 500. அஃப்கோர்ஸ் இது பிஸ்னஸ், இது டிராயிங்னு சொல்லுவோம். டிராயிங் என்ன அக்கௌண்ட்னு பார்க்குறோம், நாமினல் அக்கௌண்ட். இன்கமா எக்ஸ்பென்சஸான்னு பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் பிஸ்னஸுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லையா? ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் எந்த சைடு போடுவீங்க, டெபிட் சைடு. ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் பை டிராயிங். பிஸ்னஸ் விட்டு என்ன வெளியில போகுது, கேஷ். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். ஸோ கோஸ் அவுட் இல்லைங்களா? ஸோ எந்த சைடு போடுவீங்க, கிரெடிட் சைடு, டு கேஷ். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ மேனுஃபேக்சருக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரேடிங்க்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அட் ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பற்றி பார்க்கலாம். paid carriage inwards by check. ஓகே, ஸோ கேரியேஜ் இன்வர்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லைங்களா? ஸோ எக்ஸ்பென்சஸ் என்ன அக்கௌண்ட்ல வரும், நாமினல் அக்கௌண்ட். ஸோ அக்கார்டிங் டு நாமினல் அக்கௌண்ட் ரூல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் எந்த சைடு போடணும், டெபிட் சைடு. ஸோ பை கேரியேஜ் இன்வர்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்காக பே பண்ணுறோம் இல்லையா? அப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போகும். ஸோ பேங்க் வந்து என்ன அக்கௌண்ட், பர்சனல். ரிசீவரா கிவரான்னு பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் பேங்க் வந்து கிவ் பண்ணுது. ஸோ கிவர். கிவர் எந்த சைடு போடுவீங்க, கிரெடிட் சைடு போடுவீங்க. ஸோ டு பேங்க். பெய்டு வேஜஸ் rupees 800. ஸோ வேஜஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். என்ன அக்கௌண்ட்னு பார்க்குறோம், நாமினல் அக்கௌண்ட். ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் எந்த சைடு போடுவீங்க, டெபிட் சைடு போடுவீங்க. ஸோ பை வேஜஸ். பே பண்ணும்போது கேஷ் நம்மளை விட்டு வெளியில போகுது இல்லையா? ஸோ கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், கோஸ் அவுட் இல்லைங்களா? ஸோ அப்போ எந்த சைடு போடுவீங்க, கிரெடிட் சைடு போடுவீங்க, டு கேஷ். The same way paid power and fuel rupees 2000. So power and fuel பார்த்தீங்க அப்படின்னா என்ன அக்கௌண்ட்னா நாமினல் அக்கௌண்ட். ஸோ பவர் அண்ட் ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் இல்லையா? ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் எந்த சைடு போடணும், டெபிட் சைடு போடணும் பை பவர் அண்ட் ஃபியூவல். பே பண்ணும்போது 2000 கேஷ் நம்மளை விட்டு வெளியில போகுது இல்லையா? கேஷ் ரியல் அக்கௌண்ட். ஸோ கோஸ் அவுட்னால கிரெடிட்ல போடுறோம், டு கேஷ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ ட்ரேடிங்க்கு ஆகக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸையும் நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். அட் ஃபர்ஸ்ட் பெய்டு சேலரி பை செக் rupees 4500. ஓகே, சேலரி வந்து என்ன அக்கௌண்ட்னு பார்க்குறோம், நாமினல் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ் இல்லையா, பெய்டு தானே? ஸோ அது எக்ஸ்பென்சஸ், ரிசீவ் பண்ணாதான் இன்கம். ஸோ பெய்டு சேலரி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸில் வருது. ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸை எந்த சைடு போடணும், டெபிட் சைடு போடணும் பை சேலரி. டு செக்காக பே பண்ணுறோம் இல்லைங்களா? செக்குனாலே அஃப்கோர்ஸ் அது பேங்க்லேருந்து அமௌண்ட் என்ன ஆயிரும், போயிடும் இல்லைங்களா? ஸோ அந்த செக்கை அவங்க போட்டு பேங்க்லேருந்து அமௌண்ட்டை எடுத்துக்குவாங்க. அப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போகுது. பேங்க் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டுன்னு பார்க்குறோம், பர்சனல் அக்கௌண்ட். ஸோ கிவராக இருக்கனால அதை எந்த சைடு போடணும், கிரெடிட் சைடு போடுறோம். ஸோ கிரெடிட் த கிவர் டு பேங்க். The same way paid telephone charges rupees 800. Telephone charges nominal account. Expensesனால அது எந்த சைடு போடணும், டெபிட் சைடு போடணும் பை டெலிஃபோன் சார்ஜஸ். கேஷ் நம்மளை விட்டு வெளியில போகுது, கேஷ் ரியல் அக்கௌண்ட். ஸோ கோஸ் அவுட்னால எந்த சைடு போடுறீங்க, கிரெடிட் சைடு போடுறீங்க. நெக்ஸ்ட் paid conveyance rupees 2000. ஸோ கன்வெயன்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ்னால அதை எந்த சைடு போடணும், டெபிட் சைடு பை கன்வெயன்ஸ். கேஷ் நம்மளை விட்டு வெளியில போகுது இல்லையா? ஸோ கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். கோஸ் அவுட்னால எந்த சைடு போடணும், கிரெடிட் சைடு போடணும். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், டு கேஷ். Direct and indirect incomes. Okay, so received commission rupees 2000. commission receive பண்றோம். இது என்ன அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இன்கம் எக்ஸ்பென்சஸ் பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் ரிசீவ் பண்ணும்போது அது இன்கம். ஸோ இன்கம்ஸ் எந்த சைடு போடணும், கிரெடிட் சைடு போடணும், டு கமிஷன். நம்ம கமிஷன் ரிசீவ் பண்ணும்போது கேஷ் உள்ள வருது இல்லையா? கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். ஸோ கம்ஸ் இன்னால கேஷை எந்த சைடு போடணும், டெபிட் சைடு போடணும். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். Next, received bank interest rupees 800. So bank interest nominal account. Income expenses and பார்க்குறோம். Of course receive பண்றனால income. So income எந்த சைடு போடுவீங்க, கிரெடிட் சைடு போடுவீங்க, to bank interest. cash நம்மளுக்கு உள்ள வருது, அதனால debit what comes in by cash.
received bonus by check rupees 4500. So bonus receive பண்றோம் incomes. So incomesனாலே nominal account. incomes எந்த சைடு வரணும், credit side வரணும் to bonus. செக்கா பே பண்றோம், சாரி செக்கா ரிசீவ் பண்றோம், அந்த அமௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ பை பேங்க், பேங்க் வந்து ரிசீவரா இருக்காங்க. ஸோ டெபிட் த ரிசீவர் பை பேங்க். dividend received rupees 700 rupees. Okay, so dividend வந்து என்ன அக்கௌண்ட் பார்க்குறோம், நாமினல் அக்கௌண்ட். இன்கம் எக்ஸ்பென்சஸ் பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் இன்கம்ஸ் எல்லாம் எந்த சைடு போடணும், கிரெடிட் சைடு போடணும் டு டிவிடெண்ட். அஃப்கோர்ஸ் கேஷ் நம்மளுக்கு உள்ள வருது இல்லையா, கேஷ் ரியல் அக்கௌண்ட் கம்ஸ்னால அது டெபிட் சைடு போடுறோம் பை கேஷ் 700. செக்யூர்ட் லோன் மீனிங் பேங்க் லோன். பேங்க்ல நம்ம லோன் வேண்டணும் அப்படின்னா அதுக்குரிய அசெட் இல்லை ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை நம்ம அடகு வச்சாதான் அதுக்குரிய அமௌண்ட்டை கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த அமௌண்ட்டை நம்மளால திருப்பி பே பண்ண முடியல அப்படின்னா அந்த அசெட்டை அந்த பேங்க் வந்து கிளைம் பண்ணிக்குவாங்க. எஸ்பிஐ பேங்க்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், பாரோ பண்றோம் இல்லையா. ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த 1 lakh கிரெடிட் ஆயிரும். ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட் இந்த இடத்துல ரிசீவரா இருக்காங்க. அக்கார்டிங் டு பர்சனல் அக்கௌண்ட் ரூல் டெபிட் த ரிசீவர் பை பேங்க் டு லோன் ஃப்ரம் எஸ்பிஐ. ஸோ எஸ்பிஐ பேங்க் வந்து என்ன பண்றாங்க, நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த லோன் வந்து லைபிலிட்டி. ஸோ டு லோன் ஃப்ரம் எஸ்பிஐ. அன்செக்யூர்ட் லோன் மீனிங் ஒரு தனிநபர் பர்சன்ட் இருந்து நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம பர்ச்சேஸ் பண்றது தான் அன்செக்யூர்ட் லோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா, இதுக்கு எந்த ஒரு அக்ரிமெண்ட், எந்த ஒரு அடகு வைக்கிற ஒரு ரூல் கிடையாது. ஸோ நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம லோன் பாரோ பண்ணி திரும்பி அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ லோன் பாரோ ஃப்ரம் சுஹாஷினி rupees 2000. ஸோ லோன் பாரோ பண்ணும்போது நம்மளுக்கு கேஷ் உள்ள வருது, கேஷ் ரியல் அக்கௌண்ட். ஸோ கம்ஸ்னால அது எந்த சைடு போடுவீங்க, டெபிட் சைடு பை கேஷ் 2000 டு லோன் ஃப்ரம் சுஹாசினி. லோன் ஃப்ரம் சுஹாசினி இட்ஸ் அ லைபிலிட்டி, நம்ம திருப்பி பே பண்ணணும். ஸோ டு லோன் ஃப்ரம் சுஹாசினி. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, ஸோ லோன் நம்ம வேண்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5%. ஓகே, ஸோ பெய்டு இன்ட்ரெஸ்ட் அட் 5% ஆன் லோன் பாரோ ஃப்ரம் சுஹாசினி. சுஹாசினிலிருந்து நம்ம 2000 பர்ச்சேஸ் பண்ணோம், அதில் 5% நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். எவ்வளோ ருபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அக்கௌண்ட்னு பார்க்குறோம், நாமினல் அக்கௌண்ட். ஸோ எக்ஸ்பென்சஸ் இல்லையா, ஸோ அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட் சைடு வரணும். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். கேஷ் நம்மளை விட்டு வெளியில் போகுது, ரியல் அக்கௌண்ட். ஸோ கோஸ் அவுட்னால கிரெடிட்டில் போடுறோம்.